ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் ஏஸ்கர். ஸோ இன்னைக்கு நம்ம எம்புரான் படத்துக்கான எண்டிங் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் அந்த ஒரு படத்தை பற்றின ஒரு சில விஷயங்களை வந்து பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பாய்லர் ரிவ்யூன்னு கூட வச்சுக்கோங்க. ஓவராலாக அந்த படத்தை பற்றி பல விஷயங்கள் நீங்கள் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் படம் பார்க்காதவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்பாய்லர் அலர்ட் இல்லை, நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்க தான் போகுது. இனிஷியலாக நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம ஸ்பாய்லர்ஸை கவர் பண்ண போகிறோம். அதனால் ஸ்பாய்லர் பிடிக்காதவங்க இப்போவே ஸ்கிப் பண்ணிடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்மோஸ்ட் ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷனில் தான் இந்த எம்புரான் படம் இப்போ ஃபைனலி போய்கிட்டு இருக்கு. ஏன் அதுக்கான ரீசன் என்னன்றதையும் நான் சொல்கிறேன் கடைசியாக. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கோட் ஆச்சு. ஏன்னா எனக்கு லூசிஃபர் பிடிச்சிருந்தது. லூசிஃபர் எனக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் எம்புரானும் எனக்கு ஃபீல் ஆச்சு. லைட்டாக ஒரு சில விஷயங்கள் பிருத்திவிராஜ் கொஞ்சம் கிராண்டாக பண்ணியிருக்காரு. ஒரு சில விஷயங்கள் அந்த கிராண்டாக வந்து நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு சில சீக்வன்சஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காரு பேனியன்டனுக்காக. அதை நான் இல்லைன்னு சொல்லலாம். பட் ஓவராலாக அதெல்லாம் படத்தை வந்து கெடுத்துடாம ஒரு டீசென்ட் வாட்ச் ஃபிலிம் தான் என்ன பொறுத்த வரையும். பட் ஏன் கேரளா ஃபேன்ஸே இதை வந்து ஒரு மாதிரி ஒரு வியர்டா ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு என்னவா இருக்கும்னா, இதுல வந்து மோகன்லால் சாரோட ஸ்கிரீன் டைம் வந்து கம்மி. நான் ஆல்ரெடி நான் ஸ்பாய்லர் ரிவ்யூல சொல்லியிருப்பேன். கொஞ்சம் போர்ஷன் தான் வராரு, பட் வர சீக்வன்ஸ்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தால அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஒரு சில சிக்கல்லாம் இருக்குன்ற காரணத்தினால மேபி ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பியூர் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லாம போயிருச்சோ என்னவோ. ஏன்னா படம் வந்து ஓப்பன் ஆகி ஃபுல்லாவே ஹீரோ இன்ட்ரடக்ஷனுக்காக காத்துட்டு இருந்த ஃபேன்ஸ்க்கு ஒன்றும் கிடைக்காம போயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா படம் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து மோகன்லால் சாரே வருவார். அந்த மாதிரி ஒரு லாங் டிரைவ் நேராக அந்த படத்தோட டிராமா, அந்த படத்தோட அந்த கோருக்குள்ள தான் போகும். படத்தில் இருக்கக்கூடிய மற்ற கேரக்டர்ஸ் இவங்களெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கான்ஃபிளிக்ட் உருவாகி அதுக்கப்புறம் மோகன்லால் சார் இன்ட்ரோ ஆவார். மோகன்லால் சாரோட இன்ட்ரோவை பெருசாக ஆக்கணுன்றதுக்காக தான் அந்த ஒரு விஷயங்கள் பேக்ரவுண்டில் நடக்கும். அதுவுமே வந்து ஒரு விதத்தில் வந்து கதைக்கு தேவைதான். பட் இருந்தாலும் ஒரு ஃபேனாக உட்காந்து பார்க்குறவங்களுக்கு மேபி அது கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்திருக்கலாம். அதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நெகட்டிவ் ஆர் மிக்ஸ்டு ரியாக்ஷன் கொடுக்குறாங்களோ என்னவோ. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அஜித் சாரோட விடாமுயற்சி வந்து ஒரு ஃபேன் ட்ரீட்டா இல்லாம ஜஸ்ட் ஸ்டோரி ஃபோக்கஸா இருந்தது. அதன் காரணமாகவே ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸ் ரிவ்யூ வாங்குச்சுல. அது மாதிரி மேபி அவங்க ஊர்ல வாங்குதோ என்னவோ. பட் எனக்கு படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொட்டாச்சு, ஒரு நல்ல ஃபிலிம் தான். கதை வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள். லூசிஃபர் எண்டுக்கு அப்புறம் குரேஷி ஆப்ராம்ஸ் அவரோட அந்த ஒரு இன்னொரு ஃபேஸ் லைக் ஸ்டீஃபனா இங்க கேரளா மக்கள் மத்தியில் பிகே அவர் வந்து கொடுத்துட்டு போனா அந்த ஒரு பொறுப்பை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. தென் ஃபைனலி பிகே ராம்தாஸ் அவரோட பையனே சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டு சரி ஓகே இப்போ ஒரு குட் ஹேண்ட்டை தான் அவரோட பையன்ட்ட தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இவர் வந்து அவரோட இன்னொரு பிசினஸ் இன்னொரு லைஃப்னு கூட வச்சுக்கலாம். குரேஷி ஆப்ராமா அவர் வந்து அவரோட இன்னொரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்காரு. அந்த டைம்ல வந்து இங்க இந்தியாவில் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸா இருக்கட்டும், பேரலா அவர் அங்க பண்ணக்கூடியதா இருக்கட்டும். ஸோ இது ரெண்டும் எப்படி சிங்க் ஆகுது. ஒரு பக்கம் அந்த சைடு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிண்டிகேட் மெம்பர்ஸ் அவங்க கூட வந்து எப்படி குரேஷி ஆப்ராம் வந்து சமாளிக்கிறார். அதே நேரத்தில் இந்தியாவை எப்படி இவர் ஹேண்டில் பண்றாரு அப்படின்றத சூப்பரா காமிச்சிருப்பாங்க. படத்துல வந்து பாத்தீங்கன்னா மோகன்லால் சாருக்கு வந்து ஃபைட் சீன்ஸ் வந்து கம்மி தான். பட் இருந்தாலும் நல்லா பவர்ஃபுல்லான ஃபைட் சீன்ஸ் தான். ஒவ்வொரு சீக்வன்சஸும் அவர் வர இடம் எல்லாமே இந்த ஸ்லோ மோஷன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டாங்க. மோஸ்ட்லி எனக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, எப்பயுமே ஒரு பெஸ்ட் மூவியை பொறுத்த வரையும் ஒரு பர்டிகுலர் ஆக்டர் மட்டுமே தன்னோட தோல்ல மொத்த சுமையும் போட்டு சுமக்கிறது ஒரு நல்ல ரைட்டிங்கா இருக்காது. அது மேபி ஒரு நல்ல படமாவோ இல்ல ஒரு ஹீரோ ஃபேன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபிலிமா இருந்திருந்தாலுமே ஒரு பர்டிகுலர் கேரக்டர் மட்டுமே ஸ்கோர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அதை வந்து ஒரு ரைட்டர் தான் டிசைட் பண்ணும். ஆஸ் அ டைரக்டரும் ரைட்டரும் சேர்ந்து இந்த இடத்துல நல்ல கேரக்டர்ஸ் வந்து உருவாக்கி இருக்காங்க. முக்கியமா நான் வந்து டொவினோ தாமஸோட கேரக்டர் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். லூசிஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட கேரக்டர் இருந்த போக்கே வேற. இந்த படத்துல கொஞ்சம் வேற மாதிரி அவர் ரியாக்ட் ஆகியிருக்காரு. அந்த ஒரு கேரக்டரோட ஆர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் அவரோட ஃபேமிலி எமோஷன்ஸ் லைட்டா அந்த விஷயங்கள்லாம் டச் பண்ணி வித் அவர் வந்து ஒரு பாலிட்டிஷியனா என்ன மாதிரி அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. லூசிஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்திருப்பாரு ஒரு கத்துக்குட்டி மாதிரி, ஒரு பாலிடிக்ஸ் பத்தி எதுவும் தெரியாம நான் கத்துக்கிறேங்க அப்படின்ற மாதிரி வந்திருப்பாரு. இப்போ பாலிடிக்ஸ்ல ஊறி போய் இருக்கக்கூடிய டொவினோ தாமஸோட அந்த ஒரு டர்ன் ஓவர் எப்படி இருக்கு, அந்த ஒரு கேரக்டர் சேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்றத நல்லா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மஞ்சு மேமோட ஆக்டிங் அந்த ஒரு கேரக்டரும் சூப்பரா இருந்தது. இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சோ அதுவும் ஒரு சைடு நல்லா போயிட்டு இருந்தது. சேம் டைம் ஆக்டர் பிருத்திவிராஜ் தென் மோகன்லால் சார் இவங்களோட அந்த ஒரு கேரக்டருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையில என்ன இருக்கோ இந்த ஒரு கேரக்டர் என்ன தேவையோ அதை நல்லா பண்ணியிருக்காங்க. பட் என்ன கேட்டா வில்லன் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த படத்தோட ஒரு வேற ஃபிளாவே வந்து வில்லன் தானோ அப்படின்ற மாதிரி எனக்கு வருது. ஏன்னா குரேஷி ஆப்ராம் வந்து ஒரு பெரிய ஆளு, அவர்
பார்க்காத விஷயமே இல்ல, அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கிங் பின்ற லெவலுக்கு வேர்ல்டு கவர்மெண்டே அலற வச்சிருவாரு அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லி அவருக்கு வந்து ஒரு பில்டப் ஏத்துறாங்க. பட் அப்படி பார்க்கும்போது அவரோட வில்லன் அந்த அளவு ஈக்குவலா இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதன் காரணமா தான் இது வந்து சிம்பிளா டிராக் ஆச்சு. லிட்டரலி லூசிஃபர் 1 கூட வந்து பாத்தீங்கன்னா இதே ஃபார்முலா தான். பட் அதுல லால் சார் நிறைய பேக் டிராப் ஆகும், அவருக்கு நிறைய ஃபால் ஆவாரு. லைக் வந்து அவரை அரெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், உள்ளூர் பாலிடிக்ஸ்ல அவரை சுத்தி வலிச்சு பின் பண்ணி அவர் வந்து டவுன் பண்றதா இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷன் போக வைக்கிறதா இருக்கட்டும், இது மாதிரி நல்ல ஃபால போயிட்டு ரைஸ் ஆகும்போது அது சூப்பரா இருக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஆளு, அவர் வந்து ஒரு பெரிய ரைஸ்லயே தான் இருக்காரு. அவரை வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கிற அளவுக்கு வில்லன் எதுவும் ஸ்கோர் பண்ணல. இதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ப வில்லனா போயிட்டாரு. பட் ஃபைனலி எண்டிங் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா அமைஞ்சிருந்தது. லைக் எம்பரான் 3 L3க்கான அந்த ஒரு லீடு கொடுத்திருக்காங்க, த கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு டிராகன் சிம்பிள் சட்டை போட்டிருக்கிறவன் யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, நேத்து கூட கேட்டு இருந்தீங்க. ஸோ அது வேற யாரும் இல்ல, அவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஆக்டர். அவர் பேரு ரிக் யூன். ஸோ அவர் வந்து அலிட்டா பேட்டில், நிஞ்சா அசாசின், டை அனதர் டே, லண்டன் ஃபாலன் அகேன், ஸோ அந்த ஒரு படம். ஸோ இது மாதிரி நிறைய ஹாலிவுட் படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு ஆக்டர் தான், ஒரு 50+ ஏஜ். இந்த ஒரு ஆக்டர் இப்ப கேஸ்ட் பண்ணிருக்காங்க, ஒரு நல்ல ஃபேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரியில ஒரு முக்கியமான ரோல் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அவரை வந்து காட்டுற போர்ஷனே அந்த எண்டிங் ஷாட்டே வந்து பாத்தீங்கன்னா சைனால தான் ஆரம்பிக்குது. ஸோ அவர் வந்து சைனால இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவரை காமிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா த கார்டியன், த ஷின் அப்பாகலிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்லைன் வேற. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய த்ரெட்டா இருப்பாரு. இவர் வந்து எப்படி குறைஷி ஆபிரகாம் சமாளிக்க போறாரு அப்படின்றத வச்சு சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. லைக் வில்லன் அவர் வந்து ஆபிரகாம் யாரு, குறைஷி ஆபிரகாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி விசாரிக்கிற மாதிரி, யாரு எனக்கு அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும், சைல்ட்ஹுட்ல எப்படி இருந்தா அவனோட மொத்த ஆர்ஜினுமே எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்டா அப்படின்ற மாதிரி லீடு கேட்கிறாரு. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் போர்ஷன் 90sல பாம்பேல மோகன்லால் சாரோட யங் வெர்ஷன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. மோகன்லால் சாரோட அந்த ஸ்டீஃபன் அண்ட் ஆபிரகாம், குறைஷி ஆபிரகாம், இந்த ஒரு கேரக்டர் எப்படி இவர் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சு இப்படி இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நின்றுருக்காரு அப்படின்றதுக்கான இந்த ஒரு ஆர்ஜினை எம்பரான் 3, அதாவது லூசிஃபர் 3ல நீங்க பார்க்க போறீங்க அப்படின்றதுக்கான ஒரு லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஷென் ட்ரையட்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வில்லன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு அவருக்கு, அதாவது மோகன்லால் சாருக்கு ஆப்போசிட் சைடு. அவர் வந்து வேர்ல்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் 2 குரூப்ஸ் இருக்கு. அதுல இந்த ஷென் ட்ரையன்றவர் வந்து பாத்தீங்கன்னா வில்லனா இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஹாலிவுட் ஆக்டரை. அதுக்கு அடுத்த சைடு வந்து பாத்தீங்கன்னா லூசிஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோட் நேமுக்கு கீழே இருக்கக்கூடிய குறைஷி ஆபிரகாம். சோ இவர் வந்து மறுபக்கம் ஏசியன் கான்டினென்ட்ல ஒரு பெரிய ஆள் மாதிரி வச்சுக்கோங்களேன். லைக் இவங்க வந்து ஒரு இலுமினாட்டி கான்செப்ட்ல வந்து இதை நமக்கு டெலிவர் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த ஒரு மொத்த உலகத்தையே ஒரு பர்டிகுலர் குரூப் தான் ஆட்டி படைக்குது, அவங்க சொல்றதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி மாதிரி ஒன்று போகும்ல, கான்ஸ்பிரசி தியரி. அதை வந்து முடிஞ்ச அளவு மூவி வெர்ஷனுக்கு எப்படி அடாப்ட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டா அடாப்ட் பண்ணியிருக்காரு பிருத்திவிராஜ் சார். ஸோ இப்போ லூசிஃபர் 3ல அப்படி இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய அந்த ஒரு 2 குரூப், அந்த 2 குரூப்போட ஹெட்டான ஷேன் ட்ரேடும் குறைஷி ஆபிரகாம்ஸ், இவங்க 2 பேரும் எப்படி சந்திச்சு இவங்களோட கிளாஷ் எப்படி இருக்க போது, நன்மைக்கும் நன்மைக்குமான போர் இல்லை, இது தீமைக்கும் தீமைக்குமான போர்ன்ற மாதிரி சொல்லுவார்ல மோகன்லால் சார் ஒரு டைலாக்ல. அப்படி பார்க்கும்போது இதுல யார் ஜெயிக்க போறா அப்படின்றத வச்சுதான் இந்த ஒரு லூசிஃபர் 3 இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இதுல அப்படியே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்டீஃபன் குறைஷி ஆபிரகாம் என்கிற மோகன்லால் சார், ஸோ அவரோட ஆர்ஜின் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இந்த லூசிஃபர் 3ல நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போதான் எனக்கு ஒரு ஹோப் வந்திருக்கு லூசிஃபர் 3 மேல. சும்மா எடுக்கணும்னு எடுக்காம டெஃபினட்டா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அதனால கண்டிப்பா நான் லூசிஃபர் 3க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க யாரெல்லாம் லூசிஃபர் 3க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த எம்பரான் படம் பார்த்துட்டீங்களா? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன? நீங்க எதிர்பார்த்து போன மாதிரி படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் அண்ட் ரிவ்யூ என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தென் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.